Hi friends, welcome to Nandini Cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது fish fry தான் பார்க்க போறோம். fish fry அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ் தான். அதை எப்படி ரொம்பவே வந்து சூப்பராகவும் ஈஸியாகவும் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணலை, இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ வாவல் மீன் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் நம்ம என்னென்ன மசாலாக்கள்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மீனில் நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருங்க. அடுத்து 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் தான் அதிகமாக இருக்கணும், அதனால் நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்பவே கலராக இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கலர் மட்டும்தான் கொடுக்கும், காரம் இருக்காது. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துருங்க. இப்போ இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 லெமனை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 1/2 லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி நான் சேர்க்கலை. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் கார்ன்ஃப்ளவரும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மசாலாவை எல்லாமே வந்து அந்த ஃபிஷ்ஷில் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா மீன்லேயும் வந்து அந்த மசாலா வந்து நல்லா இறங்கி இருக்கும். இதை குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. இப்போது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ உடனே மீனை வந்து திருப்பி போட்டுறாதீங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்து உதிர்ந்துடும். ஸோ அது கொஞ்சம் நேரம் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதோட ஒரு சைட் ஃபுல்லாக வந்து எண்ணெயிலே நல்லா பொரியிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரை மாதிரியும் செய்யலாம், ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவரை வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துட்டு நீங்கள் பண்ணால் தான் வந்து மசாலா உதிராமல் இருக்கும். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த சைடு வந்து திருப்பி போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அது மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து வரணும். இப்போது இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போடுங்க. அப்போ தான் வந்து ஃபிஷ் வந்து ஈவனாக வந்து 2 சைடுமே வந்து வெந்திருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த சைட் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. ஃபிஷ் ஃப்ரை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதில் முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 சைடுமே நல்லா இந்த மாதிரி வந்து வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம எந்த விதமான கலரும் வந்து ஆட் பண்ணலை. அந்த காஷ்மீரி சில்லி பவுடரே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலர் வந்து கொடுத்துரும். இப்போ நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஃபிஷ் வந்து நல்லா வந்து 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.